வணக்கம். கல்வி தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கீங்களா? அப்போ பள்ளிகள்ல ஏற்படுற முரண்பாடுகளை எப்படி சமாளிக்கிறதுங்கிற இந்த தலைப்பு உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். வாங்க, தேர்வுல கேட்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு நாம 5 முக்கியமான பகுதிகளை பார்க்க போறோம். முதல்ல முரண்பாட்டு மேலாண்மைனா என்னன்னு ஆரம்பிச்சு, அப்புறம் அது ஏன், எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இத பத்தின 3 விதமான பார்வைகளையும், அதை தீர்க்கறதுக்கான 5 வழிகளையும் கத்துக்க போறோம். கடைசியா இதனால என்னென்ன விளைவுகள் ஏற்படணும் அலசி ஆராயலாம். சரி, முதல்ல ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். முரண்பாட்டு மேலாண்மைனா அப்படின்னா என்ன? உங்க தேர்வுல இந்த கேள்விக்கு நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான வரையறை இதுதான். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, முரண்பாடுகளை முழுசா இல்லாம ஆக்குறது இதோட நோக்கம் கிடையாது. அதுக்கு பதிலா அதை எப்படி ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான முடிவை நோக்கி கொண்டு போறதுங்கிறது தான் முக்கியம். ஒரு ஸ்கூல்ல 2 ஆசிரியர்களுக்குள்ள ஒரு புது டீச்சிங் மெத்தட் பத்தி கருத்து வேறுபாடு வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை சரியா கையாண்டா மாணவர்களுக்கு பயன் தர்ற ஒரு சூப்பரான புது முறை உருவாக வாய்ப்பிருக்கு. ஓகே, முரண்பாடுன்னா என்னன்னு இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஆனா இது எங்கிருந்து ஆரம்பிக்குது, எதனால ஏற்படுதுன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு பள்ளிச்சூழல்ல எங்கெல்லாம் இந்த மாதிரி முரண்பாடுகள் உருவாகுதுன்னு பார்க்கலாமா? உங்க தேர்வுக்கு இந்த 5 நிலைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மாணவரோட மனசுக்குள்ள நடக்கிற போராட்டத்துல ஆரம்பிச்சு 2 டீச்சர்ஸ்க்கு நடுவுல வர்ற சண்டை, ஒரு கிளாஸ் ரூம்குள்ள இருக்கிற குரூப் சண்டை, ஏன் 2 ஸ்கூலுக்கு நடுவுல வர்ற போட்டி வரைக்கும் இது பல கட்டங்கள்ல நடக்கலாம். சரி, இந்த முரண்பாடுகள்லாம் ஏன் வருது? இங்க சில பொதுவான காரணங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு, ஸ்கூல்ல இருக்கிற கம்ப்யூட்டர் லேப் மாதிரி வளங்களை பகிர்ந்துக்கிறதுல வர்ற போட்டி, இல்லனா ஒவ்வொரு டீச்சரோட வித்தியாசமான கற்பித்தல் முறைகள் கூட சண்டைக்கு காரணமா அமையலாம். நீங்க உங்க பள்ளி வாழ்க்கையில இதுல எதையாவது நேர்ல பார்த்திருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. இப்ப நாம பார்க்க போற பகுதி தேர்வுகள்ல அடிக்கடி கேட்கப்படுற ஒரு பகுதி. முரண்பாடுகளை பத்தி 3 முக்கியமான பார்வைகள் இருக்கு. ஒவ்வொன்றும் இந்த பிரச்சனையை எப்படி பாக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா பதில் எழுதுறது ரொம்ப சுலபமா இருக்கும். முதல்ல மரபுவழி பார்வை. இவங்கள பொறுத்த வரைக்கும் முரண்பாடுங்கிறது ஒரு நோய் மாதிரி. அது ரொம்ப கெட்டது, அதை எப்படியாவது தடுத்தே ஆவணும். இங்க ஒரு தலைமை ஆசிரியரோட முக்கியமான வேலையே பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சு சரி பண்றதுதான். அடுத்ததா நடத்தை சார் பார்வை. இது என்ன சொல்லுதுன்னா, மனுஷங்க இருந்தா சண்டை சச்சரவு வர்றது ரொம்ப இயல்பு, அதை தவிர்க்கவே முடியாதுன்னு சொல்லுது. அதனால இங்க முக்கிய நோக்கம் அதை தடுக்கிறது கிடையாது, ஆனா அதை வரும்போது அதை எப்படி திறமையா கையாள்றதுங்கிறது தான். கடைசியா ஊடாடும் பார்வை. இது இன்னும் ஒரு படி மேல போய் முரண்பாடு ஒரு ஸ்கூலுக்கு ரொம்ப நல்லது, அவசியமானதுன்னு சொல்லுது. ஆச்சரியமா இருக்கா? ஆமா, சரியான அளவுல கருத்து வேறுபாடுகள் இருந்தாதான் எல்லாரும் புதுசா யோசிப்பாங்க. ஸ்கூலும் ஒரே இடத்துல தேங்கி போகாம முன்னேறிக்கிட்டே இருக்கும்னு இந்த பார்வை நம்புது. இந்த அட்டவணை அந்த 3 பார்வைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. பாருங்க, மரபுவழி பார்வையில மேலாளரோட வேலை சண்டைய தடுக்கிறது. ஆனா ஊடாடும் பார்வையில அவரே சில சமயம் ஆரோக்கியமான விவாதங்களை உருவாக்கணும். இது உங்க தேர்வு ரிவிஷனுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். சரி, தியரி எல்லாம் போதும். இப்போ பிராக்டிக்கலா ஒரு முரண்பாடு வரும்போது அதை சரி செய்ய என்னென்ன வழிகள் இருக்குன்னு பார்க்கலாம். இத ஒரு டூல்கிட் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொரு கருவி பயன்படும். இங்க பாருங்க, மொத்தம் 5 வழிகள் இருக்கு. போட்டி மனப்பான்மையில ஒருத்தர் ஜெயிப்பாரு, இன்னொருத்தர் தோற்பாரு. ஆனா ஒத்துழைப்புல 2 பேருமே வெற்றி பெறுவாங்க. வாங்க, ஒவ்வொன்றையும் பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். போட்டி மனப்பான்மைங்கிறது நான் சொல்றதுதான் சரி, நீ கேட்டுதான் ஆகணும், நான் அதிகாரத்தை பயன்படுத்துறது. உதாரணத்துக்கு, ஒரு தலைமை ஆசிரியர் தாம் முடிவை மத்தவங்க மேல திணிக்கிறது. ஆனா இன்னொரு பக்கம் ஒத்துழைப்புங்கிறது 2 தரப்பும் ஒன்னா உக்காண்டு பேசி 2 பேருக்குமே திருப்தி தரக்கூடிய ஒரு புது வழியை கண்டுபிடிக்கிறது. இதுக்கு நேரம் கொஞ்சம் எடுத்தாலும் இதுதான் பெரும்பாலும் சிறந்த தீர்வா இருக்கும். விட்டு கொடுக்கறதுன்னா, சரிப்பா, எனக்காக இல்லைனாலும் நம்ம உறவுக்காக நான் இதை ஏத்துக்கிறேன்னு சொல்றது. தவிர்த்தல்னா அந்த பிரச்சனையை கண்டுக்காம அதிலிருந்து முழுசா விலகி போயிடுறது. சில நேரங்கள்ல இது ஒரு நல்ல உத்தியா இருக்கலாம், ஆனா பெரும்பாலும் இது எந்த தீர்வையும் கொடுக்காது. இந்த எல்லா வழிகளுக்கும் நடுவுல இருக்கிறது தான் சமரசம். அதாவது, நீ கொஞ்சம் இறங்கி வா, நான் கொஞ்சம் இறங்கி வரேன்னு சொல்றது. இதுல யாருக்குமே முழுமையான வெற்றி கிடைக்காது, அதே சமயம் முழுமையான தோல்வியும் இருக்காது. சீக்கிரமா ஒரு தீர்வு வேணுங்கிறப்போ இது ரொம்ப உதவியா இருக்கும். சரி, இந்த 5 வழிகளையும் தெரிஞ்சுக்கிறது ஏன் இவ்ளோ முக்கியம்னு கேக்குறீங்களா? ஏன்னா ஒரு முரண்பாட்டை நீங்க சரியா கையாண்டா கிடைக்கிற நன்மைகளும் தவறா கையாண்டா வர்ற பாதிப்புகளும் ரொம்ப அதிகம்.
இந்த ஸ்லைட ஒரு நிமிஷம் பாருங்க. முரண்பாடுகளை சரியா கையாண்டா ஒரு பள்ளியில புது புது ஐடியாஸ் வரும், நல்ல முடிவுகள் எடுப்பாங்க. ஆனா அதே தப்பா கையாண்டா என்னாகும்? ஆசிரியர்களுக்குள்ள மன அழுத்தம், வேலை செய்யற திறன் குறைஞ்சு போறது, தகவல் தொடர்புல விரிசல்னு பல சிக்கல்கள் வரும். இதுதான் நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம். கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய யோசிச்சு பாருங்க. இதுல எந்த வழிய பயன்படுத்தினா டீச்சர்ஸ்க்கும் நல்லது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்லது? நீங்க எந்த வழிய தேர்ந்தெடுப்பீங்க? ஏன்? இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்களோட பொருத்தி பார்த்து பதில் எழுதுனா உங்க தேர்வு தாள் நிச்சயம் தனிச்சு தெரியும். நல்லா படிங்க. வாழ்த்துக்கள்.